பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரப்பின மாணவர்கள் பள்ளிக் கல்வி மற்றும் உயர்கல்வி எந்தவித தடையும் இல்லாமல் தொடர்ந்திட 372 கோடி ரூபாய் பள்ளி படிப்பு மற்றும் பள்ளி மேற்படிப்பு கல்வித்தொகையாகவும் 77 கோடி ரூபாய் 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் மருத்துவம் மற்றும் பல் மருத்துவம் பயிலும் மாணவர்களின் கல்வி கட்டணத்திற்கு 13.41 கோடி ரூபாய் கல்வி டிராப் அவுட்ஸ் தவிர்க்கும் பொருட்டு மாணவிகளுக்கு வழங்கும் ஊக்கத்தொகையாகவும் திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. சிறுபான்மையினர் நலன். மதசார்பற்ற சமூக நீதி அரசாகவும் சிறுபான்மையினரின் உரிமைகளை பாதுகாப்பதில் ஒரு முன்னோடி மாநிலமாகவும் தமிழ்நாடு திகழும். சிறுபான்மையினர் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையின் இந்த அரசு தொடர்ந்து வழங்கும். தமிழ்நாடு மாநில ஹஜ் கமிட்டி மூலம் முதல் முறையாக புனித ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் பயணிகளுக்கு வழங்கப்படும் 25,000 ரூபாய் மானியம் நமது அரசால் 35,000 ரூபாயாக உயர்த்தப்படும். கிறிஸ்துவ மற்றும் முஸ்லிம் மகளிர் உதவி சங்கங்கள் 1.05 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் கூடுதலாக துவக்கப்படும். மேலும் கபர்ஸ்தான்ஸ், கல்லறை தோட்டங்கள் உட்கட்டமைப்பினை மேம்படுத்துவதற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 34 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். சிறுபான்மையினரை பாதுகாப்பதிலும் அவர்களின் நலன்களிலும் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான அரசு ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளவே செய்யாது. இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலனுத்துறைக்கு 1,700 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.